அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் எங்களோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் புத்தாண்டுனா ரெண்டு விஷயம் நம்ம எல்லார் வீட்லயும் செய்வாங்க. ஒன்று, வேப்பம்பூ போட்டு ஒரு மாங்காய் பச்சடி செய்வாங்க. அதாவது ஒரு நல்ல நாள்ல அறுசுவையும் கொண்ட ஒரு உணவை நம்ம எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த வேப்பம்பூ போட்டு ஒரு மாங்காய் பச்சடி செய்வாங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பாசி பருப்பு பாயசம் கண்டிப்பா செய்வாங்க. மற்ற நாள்ல வேற விதவிதமான பாயசம் செஞ்சாலும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் இந்த புரட்டாசியில வெங்கடேச பெருமாள் கும்பிடும் போதும் இந்த பாசி பருப்பு பாயசம் தான் கண்டிப்பா வீட்டுல செய்வாங்க. இதை எப்படி சாப்பிடணும்னு கூட ஒரு மெத்தட் இருக்கு. அதை பத்தி நம்ம வீடியோவோட கடைசியில பார்க்கலாம். இப்ப நாம இந்த பாசி பருப்பு பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசுமா பாருங்க. ஏன்னா இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்தெந்த பொருள் எப்படி சேர்க்கணும்னு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லியிருக்கோம். ஸோ முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு கண்டிப்பா இதை எப்படி செய்யணும்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு 150 கிராம் பாசிப்பருப்பு தண்ணியில ஒரு 2-3 தடவை அலசி எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு பச்சரிசி நொய் அதையும் அலசி தனியா எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுருவோம். இப்போ கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாசி பருப்பு பச்சரிசி நொய் இது 150 கிராம், இது 1/4 கப்பு, ஒரு 50 கிராம் வச்சுங்களேன். ஸோ ரெண்டுமே சேர்த்து 200 கிராம். இது அதுல இருக்க ஈரப்பதம் போற அளவுக்கு முதல்ல வறுத்துக்கலாம். ஏன் கழுவுறோம் அப்படின்னா, கழுவுனா இந்த பருப்புல இருக்கிற அந்த ரேஷன் வாசனை வராது. இப்போ ஓரளவுக்கு ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஒரு 2 கரண்டி நெய் அதில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லேசா இதை வறுத்துக்கணும். இது மாதிரி நெய் விட்டு இந்த அரிசியையும் பாசிப்பருப்பும் வறுத்துட்டு பாயசம் பண்ணோம் அப்படின்னா பாயசம் செம்ம டேஸ்டா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம வேக வைக்க போறோம். அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இது நான் விறகடுப்புல செய்யறது அப்படின்னால இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். நீங்க குக்கர்ல வேக வச்சீங்க அப்படின்னா கரெக்டா 2 அல்லது 3 விசில் போதும். இப்போ பாருங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பூ மாதிரி பருப்பும் வெந்துடுச்சு, அரிசியும் நல்லாவே வெந்துடுச்சு. இதை இறக்கிட்டு நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதே பாத்திரத்தை கழுவிட்டு அடுப்புல வச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 30 ml நெய், 30ன்றது ஒரு 40 ml நெய் கூட நம்ம விட்டுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 முந்திரி, அப்புறம் கொஞ்சமா சாரப்பருப்பு, பிஸ்தா, பாதாம் நீங்க எது வேணா போட்டுக்கலாம். கட் பண்ணி சின்ன சின்னதா போட்டுட்டு வறுத்துக்கலாம். நான் முந்திரியும் சாரப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு பொன்னிறமா வறுத்துக்கணும். ஓரளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 திராட்சை, விதை இல்லாத திராட்சை எடுத்துங்க. விதை இருக்கிற திராட்சைன்னா அது சாப்பிடும் போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண உங்களுக்கு. கருப்பு திராட்சையா இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை திராட்சையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த தேங்காய். அப்புறம் நான் ஒரு 400 கிராம்
வெல்லம், பாகு வெல்லத்த பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரு 200 கிராம் வெல்லத்த முதல்ல போட்டு லேசா சூடு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, வெல்லம் வந்து இந்த சூட்ல உருகி, உருகி அப்படியே பாகு மாரி ஒரு மாரி மெல்ட் ஆயி சூப்பரா கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் இன்னொரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். ஏன்னா 400 கிராம் கரெக்ட்டா இருக்கும். பட் நம்ம ஒவ்வொரு வெல்லம் ஒவ்வொரு இனிப்பு தன்மை இருக்கும். அதனால நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வெல்லம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 ஏலக்காவ பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்க. சூப்பரா இருக்கும். வாசனையும் ரொம்ப பிரமாதமா வர ஆரம்பிச்சுரும். இப்ப பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சா? இப்ப வேக வச்சிருக்க பருப்பு, அரிசி அத வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ டார்க் அந்த ரெட் கலர்லேருந்து இப்போ வந்து டார்க் எல்லோவுக்கு மாறும் லேசாக இந்த பருப்பை கலந்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் அந்த பாயசத்தோட அந்த எல்லாமே ஒன்றா பாண்ட் ஆகி பாயசம் ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போவே ரொம்ப வாசனைலாம் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கணும். இதுதான் தேங்காய் பால் கடைசியாக சேர்த்துட்டு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் கரெக்டாக கொதிக்க வச்சு இதை இறக்கிடணும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்வீட் செக் பண்ணீங்க, தேவைன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் வெல்லம். இப்போ வெல்லம் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம். அருமையான பாசிப்பருப்பு பாயசம் தமிழ் புத்தாண்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நல்ல நாளில் இந்த கடவுளுக்கு பிடித்த நைவேத்தியத்தை கடவுளுக்கு படைச்சி எல்லாரும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. இதை கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி சாப்பிடணும்னு சொன்னல, இது எல்லாத்தையும் நம்ம படையல் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா அந்த வெங்காயம் கலந்து ஒரு மெதுவடை செய்வாங்க, அந்த வடையோட சேர்த்து இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சமா வாழையில ஊற்றி அப்படியே கையிலேயே வழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.